நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏஐ மூலமா வந்து விவசாயத்தை மேம்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நம்ம விவசாயிகள் வந்து கூகுள் மூலமா படிச்சு பார்த்து அந்த விழிப்புணர்வு இருக்காது. ஆனா யூடியூப் மூலமா சில வீடியோங்கள்லாம் பார்த்து அதுக்கான விழிப்புணர்வு நல்லாவே இருக்கு. ஸோ அதனால எந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட அப்டேட் வந்தாலுமே நம்ம யூடியூப் மூலமா அதை ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளை கொண்டு போய் சேர்த்தா அதுக்கான பலன்களும் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால வந்து தற்போதைய அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா PM கிசான் மூலமா அடுத்த 2000 கிட்டத்தட்ட இது 23வது தவணையா வந்து அடுத்த 2000 வந்து எல்லா விவசாய அக்கௌண்ட்டுக்கும் வரப்போறதா வந்து அடுத்த அப்டேட் வந்திருக்கு. அதுக்கான டேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, எப்போ வரும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணல. லாஸ்ட் வந்து எப்போ வந்துச்சுன்னா மார்ச் மாசம் வந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட 9.3 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்ல வந்து 2000 வந்து விழுந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த தவணை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துச்சு. இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணும். சில பேர் வந்து அப்டேட் கரெக்டாக வச்சிருப்பாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான 3 அப்டேட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும் தான் அந்த விவசாயிகளோட அக்கௌண்ட்ல வந்து சேரும். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா EKYC. இந்த EKYC வந்து கரெக்டான முறையில் அப்டேட் இருக்கா வந்து செக் பண்ணிக்கணும். அப்படியே ஆன்லைனில் அந்த விவசாயிகள் பண்ண முடியலனா பக்கத்தில் இருக்க சேவை மையமாச்சும் போயிட்டு கரெக்டான முறையில் அது அப்டேட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆயிருக்கா அது வந்து செக் பண்ணிக்கணும். இது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரிவர லிங்க் ஆயிருக்கா அதுவும் செக் பண்ணிக்கணும். இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களால் அது விவசாயிகள்னால அது ஆன்லைனில் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் சேவை மையமாச்சு போயிட்டு சரிவர எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த 2000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழும். ஸோ அது மட்டும் இல்லாமல் PM கிசான் ரூல்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா February 1, 2019 இதுக்கப்புறம் யாராவது நிலம் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த நிலத்துக்கு வந்து இந்த PM கிசான் மூலமா அந்த 2000 வந்து சேராது. அதாவது ஒரு வருஷத்துக்கான 6000 வந்து சேராது. இந்த 2019க்கு முன்னாடி யாராவது நிலம் வாங்கியிருந்தாங்களா அவங்களுக்கு மட்டும் தான் வந்து சேரும். அதனால இதுக்கு முன்னாடி சொன்ன 3 அப்டேட், அது EKYC, அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் ஆயிருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியான முறையில் லிங்க் ஆயிருக்கா அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்க அக்கௌண்ட் வந்து அந்த பணம் வந்தாகும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு போய் சேரும். சில விவசாயிகள் வந்து கரெக்டான முறையில் அப்டேட் வச்சுப்பாங்க. சில பேர் சரியான அப்டேட் வைக்கலாம், அவங்களுக்கு வராமலே போயிடும். ஸோ அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னும் வரல இருப்பாங்க, எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான விழிப்புணர்வு சரியா இல்லாதனால அந்த 2000 ரூபாய் அவங்களுக்கு வராமல் போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ண பாருங்க.